Sammy. Hey Sham, I hope you're doing well. So, my question to you is ஏதோ சாங்குன்னு சொல்லி கூட்டு போய் என்ன என்ன டீலிங் அது? லாஸ்ட் ஓவர் இன் இட்ஸ் மை ஷோ. கன்னு கின்லாம் எடுத்து என்ன ஆஸ்க்கு தப்பா சொன்னா டாஸ்க். ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு பாக்ஸ் வந்துடும். அங்கே பாருங்கள், ஒரு 9 பாக்ஸ் இருக்குது. இதில் 3 பாக்ஸாக நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, நீங்கள் ஒரு பாக்ஸை சூஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு கேள்வியோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வரும். அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, கரெக்டாக சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. தப்பாக சொன்னீங்கன்னா நாங்கள் சொல்கிற டாஸ்க்கு நீங்கள் பண்ணணும். ஓகே. ஸோ எந்த பாக்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்க? மை லக்கி நம்பர் 4. 4க்குள்ளே என்ன இருக்குது? ஒரு கேள்வி. ஸோ என்ன கேள்வினா, ஒரே நேம் உங்கள் கேரக்டர் நேமாக எத்தனை மூவியில் வரும்? கரெக்டான பதில் சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு கேள்வி கேட்குறேன்னு இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானே ரிப்பீட் பண்ணி விட்டுருப்பேன். காரணம் என்னடானா, சக்தின்னு ஸ்டார்ட் பண்ணேன் இதில் 12Bல. திருப்பி வந்து ஏதோ ஒரு படத்தில் சார் கேரக்டர் பேர் சக்தி சார். 12Bல கூட சக்தி தான், ஏன் எனக்கு ஒரு பேரே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி நானே பேரை மாற்றிருக்கேன். ஓகே, இந்த உள்ளம் கேட்கும் மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து பெப்சின்னு வச்சுருந்தாங்க. P for பிரியா, E for ஈமான், P for something, I for ஐரீன், S for ஷாமுனே வச்சிடலாம். ஷாம் தான், நான் ஷாமுனே வச்சிடலாம். அதில் ஷாமாவே இருந்துட்டேன். ஓகே. ஸோ ஒரே நேமில் உங்கள் கேரக்டர் நேம் எத்தனை மூவியில் வரும் அப்படின்னா, ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ ஹவ் ரிப்பீட்டட் இட். 0. எவ்ரி ஃபிலிம் ஐ வில் வாண்ட் அ நியூ இமேஜ், நியூ நேம். ஆனால் எனக்கு கேரக்டர் நேமில் ரொம்ப பிடிச்ச நேம் எதுன்னு கேட்டேன்னா கார்த்திக். ஏன்? Because I love that man. நவரச நாயகன். என்ன ஹேண்ட்ஸம் போல அவரு. செம ஹேண்ட்ஸம் அவரு. He is the biggest playboy, but only Karthik sir can have that name of playboy. Yes. Nice. So actually the correct answer நீங்க சொன்னதுதான். 25 வருஷம் 40 படங்கள் மேலே பண்ணிக்கிங்க. இது வரைக்கும் உங்கள் நேம் ரிப்பீட் ஆனதே இல்லை எந்த மூவிலையும். சூப்பர், அமேசிங். நான் கூட எங்கேயாச்சும் ஸ்லிப் ஆவீங்களோன்னு நினச்சேன். இல்லை டாலிங், ஆகலை. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் பார்த்துடலாமா? ஓகே, சூஸ் ஒன் பாக்ஸ். வில் கோ வித் 6. 6க்குள்ளே என்ன? இந்த லிரிக்ஸ் ஆல்வேஸ் ட்ரெண்டிங் லிரிக்ஸ், எல்லாருக்குமே லவ் ஆந்தம் இது. இதை நீங்கள் ஃபீல் பண்ணணும். உன்னால் என் கடலலை உறங்கவே இல்லை, உன்னால் என் டேஷ் டேஷ் டேஷ். திடீர்னு நீ இப்படி கேட்டனா எப்படி? நீங்கள் பல தடவை ரிகர்சல் பண்ணி பல தடவை நடித்த ஒரு பாட்டு. இப்போ இந்த பாட்டை கேட்டு தான் நாங்கள் வந்து லவ் பண்ணிகிட்டே இருக்கோம். தெரியல. ஓகே, அப்போ நீங்கள் டேர் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் ப்ளீஸ். உன்னால் என் நிலவுக்கு உடல்நலம் இல்லை. இந்த லிரிக்ஸை பாடி இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்களே, லிரிக்ஸை பாடினவரே மறந்துட்டாரு. திடீர்னு கேட்குறீங்களா? சூப்பர். இதுக்காக நீங்கள் ஒரு டேர் கண்டிப்பாக டெஃபினட்டாக பண்ணி ஆகணும். என்னப்பா அந்த டேரு? என்ன பண்ணலாம்? உங்கள் நண்பருக்கு முடிச்ச ஒரு கால் பண்ணுங்களேன், மிஸ்டர் ஆரியாக்கு. ரொம்ப கஷ்டம். சாமி, உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு இன்டர்வியூவில். ஆன்லைனில் இருக்க, லைனில் இருக்க, ஆன்லைனில் இருக்கிற. ஒரு நிமிஷம் இரு. இந்தாப்பா உன் டேரு. ஆரியா போட்டாச்சுப்பா ஃபோனை. ஆரியாண்ணா, ஹாய். அசார், உங்கள் கூட ஒரே ஷோ பண்ணியிருக்கேன். நான் பண்ண சர்போட்டா வீடியோவை உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். அடா பாவி அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, மறந்துடு அண்ணா. வேற லெவலில் நீங்கள் சூப்பர்ண்ணே. சரி, ஓகே, ஒன்றுமே இல்லை. இவரை டேர் பண்ண சொன்னால் எதுவும் சரியாக பண்ணுற மாதிரி தெரியல. இவரை பற்றி ஒரே ஒரு காசிப்பு இல்லை ஏதாச்சும்? பெரிய ஒரு டைரக்டர் இருக்கிறாரு. ஆமா, ஏதோ கதை எழுதுறாரு நான் கேள்விப்பட்டேன். நிறைய கதை எழுதி வச்சிருக்காரு. ஓகே ஓகே. ஒரு நாள் அடிப்பாரு பாருங்க. ஓகே, ஒரு நாள் நான் நடிக்க மாட்டேன், நான் டைரக்ட் பண்ணா அவன் தான் ஹீரோ. ஓகே ஓகே ஓகே. அண்ணா, ஏதாச்சும் ஒரு காசிப்பு இருந்தா இவரை பற்றி சொல்லுங்க. வந்ததுலேருந்து நான் தான் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் பத்தி அவர் ரொம்ப நல்லவருங்க. அதான் காசிப்ப. ஆனா இல்ல, நான் ஒரே ஒரு ஹெல்ப் கேட்டேன். மாட்டிக்காம தப்பு பண்றது எப்படி கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு கேட்டேன். ஏன்னா இது வரைக்கும் சொல்றேன்ல, அவர் ரொம்ப நல்லவர்ன்றது வந்து பெரிய காசிப்பு. ஓகே ஓகே. எவ்வளவு மாட்டாம சுத்துறாரு பாத்தீங்களா? ஆமா, கலாய்கிறான். இல்ல தெரியுது, கலாய்கிறான். அவனை பத்தி எனக்கு தெரியாதா? ஓகேண்ணா, தேங்க்யூ. அண்ட் இது சார்பாட்டா எப்போ வருது, என்ன எதிர்பார்க்கலாம் சொல்லிட்டீங்க? கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து தான் இருக்கணும். வேட்வோம், அதுலயும் பயங்கரமான ரோல். உங்களை பத்தி உங்க புகைப்படம் போட்டோம். ஒரு 1/4 மணி நேரம் உங்களுக்காக அட்வைஸ் பண்ணிருக்காரு. தயவு செய்து ஜிம் கேளு, என்ன அட்வைஸ் அவனே சொல்லுவான். என்ன அட்வைஸா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாரு? இவர் வந்து உங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரம் அட்வைஸ் பண்ணிருக்காரு என் ஷோல.
வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் பண்ணுவாரு, உங்களுக்கு 1/4 மணி நேரம் தான் பண்ணிருக்காருன்னா நீங்க தப்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல எங்களுக்கே பாவமா இருக்கு. இப்போ போதும்ண்ணா ப்ளீஸ் இந்த 6 பேக் மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு அவ்வளோ உடலை வருத்திக்க வேணாம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். தேங்க்யூ. ஆரியண்ணா லவ் யூண்ணா. பாய் 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 பாய். ஃபைனல் லாஸ்ட் பாக்ஸ் ஆஃப் த ஷோ சூஸ் நீ பண்ணுங்க. சூஸ் பண்ணு ஒரு நம்பர் நம்ம எடுப்போம். 5 சூஸ் பண்ணல நீங்க. 5. ஏய் இங்கே இது எங்கேருந்துடா வந்துச்சு உனக்கு? Hey Sham, I hope you're doing well. So, my question to you is, Mr. Sham, நம்ம இந்த சாங்குன்னு ஒன்று பண்ணோம்ல, என்ன 2 நாளா பயங்கரமா வேலைலாம் வாங்குனீங்க, இந்த காஸ்டியூம்ஸ்க்கெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு உருண்டு பெரண்டு அப்படி பண்ண அந்த ப்ராஜெக்ட் வச்சு செஞ்சு நீங்களே தனியா உட்காந்து அப்பப்ப ப்ளே பண்ணி பார்த்து ரசிக்கலான் இருக்கீங்களா, இல்ல ரிலீஸ் பண்ற ஐடியா? ஏதோ சாங்குன்னு சொல்லி கூட்டு போய் என்ன டீலிங் அது? சாரி ஃபார் த ட்ரிபிள். ஆக்சுவலாக இவங்க நிரஞ்சனி அசோகன். ஆமாம். இவங்க ஊர் வந்து திண்டுக்கல். ஓகே. ஏன் இதை சொல்கிறேன்னா மதுரையிலேருந்து பக்கம். ஓகே. இவங்களை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தது வந்து இவங்க ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆல்பம் லான்ச்சுக்காக என்னோட ஃப்ரெண்டு ஆனந்துங்கிறவன் லேரி பர்சன் அவன் இன்வைட் பண்ணி நான் போனேன். ஓகே. போய் பார்த்தா அந்த வீடியோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஷூட் பண்ணியிருந்தாங்கப்பா யூஎஸில். ஓகே. பயங்கரமாக செலவு பண்ணி பயங்கரமாக யூனிட்டோட போயிருப்பாங்கன்னு சொல்லி சும்மா அப்படியே பேசும்போது கேட்டேன், how many days, how much you spentன்னு. ஓகே. No, I went all alone. I just knew another cameraman. ஓகே. And with his help, I have என் அக்கா அங்கே இருக்கா, நான் போய் தனியாக தான் பண்ணிட்டு வந்தேன். ஏய் என்ன தனியாக பண்ணேன்னா இப்படி? ஆமாம் ஷாம் சார், இந்த மாதிரி நானே தனியாக போனேன், பெர்மிஷன் கிடைக்கிற இடத்துலலாம் ஷூட் பண்ணோம், எடுக்காத இடத்துலலாம் ஒளிஞ்சு பண்ணோம், கம்ப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதாவது ஊருக்குள்ளேயே ஷூட் பண்ணுறது கஷ்டம், நம்ம ஊருக்குள்ளேயே. கரெக்ட், உண்மை. யூஎஸில் போய் தனியாக ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆல்பமை ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கான்னா இட் ஷோஸ் ஹவு கேப்பபிள் ஷி இஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து தட்ஸ் வென் ஐ செட் ஓ அப்படின்ட்டு. இப்போ இந்த சாங்கு சொன்னாங்க இல்லையா, நான் வந்து இந்த நம்ம அம்பரீஷ் தம்பி ஒருத்தர் இருக்கான் மியூசிக் டைரக்டரு, அவன் கூட ஒரு காபி ஷாப்பில் வந்து உட்காந்துக்கிட்டு, டேய் தம்பி நானே ஒரு பாட்டு சாங் ஷூட் பண்ணலான்னு இருக்கேன், பட் எனக்கு தீம் வந்து ரொம்ப கேட்சியாக அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அவன் என்ன பண்ணான், ஈவினிங் 6:30 மணிக்கு கேட்டான் சார், அடுத்த மார்னிங் காலையில் டியூனோட வந்துட்டான். ஏன்னா டியூனே நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் அப்படியே இறங்கிட்டேன் மியூசிக்குள்ள அப்படின்னு சொல்லி ஒரு டியூனை போட்டான். ஓகே. அந்த டியூனு கேட்ட உடனே எனக்கு வந்து எல்லாருக்கும் வரதான் ஒரு பொங்கல், ஒரு இதை ஷூட் பண்ணிடலாம் நம்ம ஐடியாவில் அப்படின்னு நானே டைரக்ட் பண்ணி, ஓகே, நானே ப்ரொடியூஸ் பண்ணி, அப்புறம் யாரை கேர்ளாக போடலாம் அப்படின்னா சொல்லுங்க, பெரிய சம்பளம்லாம் கேட்பாங்கப்பா எனக்கு தெரிஞ்ச ஹீரோயின்ஸ்லாம். ஆமாம் அதெல்லாம் நான் பண்ண முடியாதுன்னொடனே சரி நிராட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், பேமெண்ட் கொடுக்குறேம்மா இப்போ இல்லை, எனக்கு நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் இந்த சாங்கை, நான் பேமெண்ட் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் கன்வின்ஸ் பண்ணி கடைசியாக காஸ்டியூம்ஸ் கூட நீனே பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும், மொத்தமாக நான் சேர்த்து காசு கொடுத்தேன். இப்படிலாம் நான் ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி நீங்கள் ஒரு சாங் எடுத்திருக்கீங்க. அந்த மாதிரி எடுத்த ஒரு சாங்கை தான் அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறேன். இன்னும் ரிலீஸ் ஆகல, இப்போதான் அந்த இல்லை ஐ வாண்டட் டு ஒரு ப்ராப்பர் டைமில் ரிலீஸ் பண்ணலான்னா நெக்ஸ்ட் மந்த். இப்போ தான் டி சீரிஸ் அதை வாங்கியிருக்காங்க. ஓகே. அந்த சாங்கை பார்த்துட்டு டி சீரிஸ் ஹஸ் டேக்கன் த ரைட்ஸ். ஓகே. பேமெண்ட் வரதுக்கு கார்பரேட் வேர்ல்டு இல்லையா, ஒரு 10 days ஆகும். ஓகே. வந்த உடனே உன் கையிலே நான் கொடுக்குறேன், அந்த பேமெண்ட்டை நீ அவங்கள்ட்ட அனுப்பிடுறேன். சினிமா ஒரு பக்கம் பண்ணாலும் இப்போ வந்து யூஎஸ்ல போய் பிலாட்டேஸ்லாம் பண்ணி ஷீ இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் பிலாட்டேஸ் ஸ்டுடியோஸ். அதாவது இது நம்ம சொல்லும் போது ஈஸி, ஆமா, ஆனா யூஎஸ்ல போய் பிலாட்டேஸ்லாம் படிச்சுட்டு வந்து இப்போ பிலாட்டேஸ் பத்தியா ரொம்ப கஷ்டமான வார்த்தையா இருக்கு. அதுதான் நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ். ஜிம்னாஸ்டிக் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே. அது அந்த சாங்கோட ஹைலைட் வந்து இன்னொன்று என்னன்னா, என் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு கர்நாடகால. ஓகே. சுதீப். ஆமா சுதீப், அவர் தான் எனக்கு பாடி கொடுத்துருக்காரு. அப்படியா? இந்த மேட்டர் தெரியாம பேச. ஓ மை காட், we eagerly waiting வாய்ஸ். ஓகே ஓகே ஓகே. வந்து அந்த சாங்கை எடுத்து ஷூட் பண்ணியாச்சு. அண்ட் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் 10th குள்ள. ஓகே. So from this date அவங்க மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் வெயிட் பண்றோம் அந்த சாங்காக. You'll definitely enjoy it, sir. சூப்பர் சூப்பர்ண்ணா.
ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆல் த 3 overs was done. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிஃபோர் ஐ கன்க்ளூட், ஆ இது ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் பாவன். இவர் போடுற மாதிரி கெட்டப்ஸ்லாம் நடிகர்களே போட முடியாது, என்னால் போட முடியாது. அவ்வளோ கெட்டப் என்ன சொல்லலாம், குட்டி உலக நாயகன் பேர் வச்சிடலாம் இவருக்கு. இப்போதான் அவரை பார்த்தேன் சமீபத்தில். வெரி லைவ்லி, வெரி நைஸ். தேங்க்யூ. மை பிளஷர் சார். அண்ட் முக்கியமான விஷயம், டைரக்ட்லாம் பண்ணுறீங்க, பண்ண போறீங்க, நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பா. ஸோ அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்போ மறந்துடாதீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. ஃபியூச்சர் என்ன ப்ராஜெக்ட் இப்போ எதிர்பார்க்கலாம் இப்போ லேட்டஸ்டா? டிசம்பர் 19th வந்து டென்டேட்டிவா வந்து துரை செந்தில் சாரோட படம் ரிலீஸ் ஆகுது. ஓகே. parallel I'm doing 2 Telugus. ஓகே. I'm starting my next Tamil in December, which will release in April. சூப்பர்ண்ணா, we all are waiting and thank you so much. Love you so much. Thank you. Love you. Thank you.